அண்ணா என் வாழ்க்கையில நான் பட வேண்டிய கஷ்டம் இன்னும் பட்டு தான் இருக்கேன். என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாரு. அவர் கும்பராசி, எனக்கு மீனராசி. இருந்தாலும் அவர் எப்போ வந்து சேருவாருன்னு எனக்கு தெரியல. அவர் இல்லாம என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பெண் குழந்தைகளுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கால் பண்ணுவாரு, பேசுவாரு. அண்ணா என்ன வந்து சீக்கிரமா என்ன வந்து சேருவாரா மாட்டாரா நெனச்சா பயமா இருக்கு அண்ணான்ற மாரி அவங்க பேரு, அவங்க ஹஸ்பண்ட் பேர் குடுத்து கேட்டுருக்காங்க. பர்சனலா நான் சொல்ற விஷயம் அந்த பசங்கள 2 பொம்பள பசங்கள படிக்க வைங்க. பெண் குழந்தைகளுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பசங்க படிச்சுட்டு மேல வரணும். ஃபியூச்சர் நல்ல விஷயங்கள செய்யணும். ஃபியூச்சரா நல்லா இருக்கணும். நல்ல ஒரு பொசிஷன்ல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ எஜுகேஷன கொடுக்க மறந்துடாதீங்க. எப்படி உணவு கொடுக்குறீங்களோ, உடைய கொடுக்குறீங்களோ, அன்பு கொடுக்குறீங்களோ, இது எல்லாத்தையும் நீங்க அந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்களோ, எஜுகேஷனை ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு பெண் குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெப்பன். அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு அறிவு உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க மறந்துடாதீங்க. எப்பாடுபட்டாவது உங்க குழந்தைய படிக்க வைங்க. உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டும் அந்த பெண் குழந்தைகள் படிச்சு மேல வரும். பெண் குழந்தைகளுக்கு எது முக்கியமோ இல்லையோ, படிப்பும் சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம். உங்க ஹஸ்பண்டும் உங்க கூட வருவாங்க. உங்களுடைய அந்த குடும்பம் 4 பேர் சேர்ந்த அந்த குடும்பம் வந்து அன்றலர்ந்த மலர் போல நல்லா பிரகாசிக்கும், மனம் வீசும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். துளசி மணி உங்களுக்கு. மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே.